சார் நீங்க இயக்குனர் ஆனதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நீங்க பார்த்திபன் சார் வச்சு படம் பண்றீங்க, அஜித் சார், விக்ரம் சார் இவங்கலாம் வச்சு படம் பண்ணும்போது, ஏன் விஜய் சார வச்சு நீங்க படம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்தது. என்ன காரணம் அது? அமையலையா? இல்ல எதிர்பார்த்தது நடக்கலையா? இல்ல. நான் முதல் படத்துக்கே விஜய், அஜித் அதுதான் என்னுடைய காஸ்டிங் இருந்தது. அப்ப நீ ஒரு வாயன. ஆமா. ம், ம். அப்புறம் அப்ப விஜய் சாரால அந்த குறிப்பிட்ட டேட் கொடுக்க முடியல. அதனால நம்ம அந்த விஜய் சாரோட ரோலுக்கு உண்டான இதுதான் கதையெல்லாம் கொஞ்சம் அப்படி செதுக்கி மாத்தி பார்த்திபன் சாருக்கு பண்ணிட்டோம். அடுத்தாப்படி நான் அவர ஒரு தடவ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் மெல்ல மெல்ல அவரு ரொம்ப டாப்பான ஒரு உச்சத்துக்கு போய்க்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கான கதைகள், அவருக்கான விஷயங்கள்னு வரும்பொழுது, அது வேற மாரி போகுது. அது அவரு கரெக்ட்டா தன்னை செதுக்கிக் கொண்டே போனார். அதுல நாங்களெல்லாம் அவர்ட்ட இருந்து ஏன் விக்ரமன் சாருக்கே அவர் அடுத்த படம் பண்ணல. ஆ, பூவே சாங்ஸ் உனக்கா. பண்ணிட்டு 2 சாங் வரைக்கும் பண்ணிட்டு, இது சரியா வராதுன்னு நெனைக்கிறேன் சார். எனக்கும் உங்களுக்குமான இந்த படைப்பு. இப்ப ரீசெண்டா கூட அந்த பாட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சார். பண்ணியிருந்தாங்க. விக்ரமன் சார். அவரு தன்னுடைய ஒரு இலக்குல அவரு செதுக்கிட்டு போம்பொழுது, அடுத்தடுத்த வேற மாரியான இடத்துல போறாரு. அவ்வளவுதான். ம்.